நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியிலே அடுத்து நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையை பார்ப்போம். டெய்லி மிரர் பத்திரிகையை பார்ப்போமானால் 5 ஸ்ரீலங்கன்ஸ் ஹெட் as a prisoner of the war in Ukraine என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இந்த செய்தியிலே கூறப்படுகிறது, அதாவது 5 இலங்கையர்கள் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளதாகவும், இது இங்கே இலங்கையிலிருந்து போர்க்கைதிகள், அதாவது இலங்கையிலிருந்து ரஷ்ய இராணுவத்திற்கு இணைந்த சிப்பாய்களை உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள் போர்க்கைதிகளாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் உக்ரைன் நாட்டிலே போர்க்கைதிகளாக பணியம் வைத்திருப்பதாகவும் இந்த செய்தியிலே தெரிய வருகிறது. இது 5 இலங்கையர்கள் மட்டுமல்ல, அதற்கு மேலாகவும் இலங்கையர்களை பிடித்து வைத்திருப்பதாகவும், அதுவும் முதன்மையாக ரஷ்யாவுக்கு எமது சிப்பாய்களாக அவர்களுடைய யுத்தத்திலே கலந்து கொள்ள சென்ற சிப்பாய்களை தான் இது போன்று பிடித்து வைத்திருப்பதாகவும், பலர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தருணத்திலே உக்ரைனில் 5 பேர் அல்ல அதற்கு மேலாகவும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த செய்தியிலே. மற்றும் ஒரு செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. 16 வயது சிறுமியை 22 மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக மற்றும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தனமல்வில பிரதேசத்திலே ஒரு பாடசாலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. 16 years old girl alleged rape by 22 school boys என்ற தலைப்பில் தான் இது வந்திருக்கின்றது. அதாவது குறிப்பாக இது ஒரே நாளில் இடம்பெற்ற சம்பவம் இல்லை. இது ஒரு வருடத்துக்கு மேலாகவும் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும், சந்தேகத்தின் அடிப்படையிலே போலீசார்கள் விசாரிக்கும் போது இது போன்று அதிர்ச்சியான தகவலை இந்த மாணவி வெளியிட்டதாகவும் தெரிய வருகிறது. தனமல்வில பிரதேசத்திலே பிரசித்தி பெற்ற பாடசாலை ஒன்றிலே இது போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாகவும் இந்த சிறுமி கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே இப்பொழுது போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் அதே டெய்லி மிரர் பத்திரிகையிலே மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ரோசான் ரணசிங்க டு என்ட்ரிஸ் த ஃப்ரே என்ற தலைப்பிலே, அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடால் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்க என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரை இவர் உத்தியோகபூர்வமான முடிவை நேற்றைய தினம் எடுத்திருக்கின்றார். இவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதாகவும் இந்த செய்தியிலே கூறப்படுகிறது. பார்ப்போம், இவரும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றார். பார்ப்போம் எப்பொழுது எந்த வகையான வெற்றியை இவர் ஏற்ற முடியும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஐலண்ட் பத்திரிகையிலே கூறப்படுகின்ற மற்றும் ஒரு செய்தி, அண்ட் ஐ சரண்டட் செயின்ட் மார்டின் ஹைலண்ட் யுஎஸ் நேம் இட் இன் ஷெரீக் ஹசீனா. அதாவது இவர்கள் சொல்லப்படுகிறது ஷெரீக் ஹசீனாவுக்கு நேர்ந்த கதியைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. முன்னாள் பங்களாதேஷின் ஷெரீக் ஹசீன் முன்னாள் பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் கூறியிருக்கின்றார் என்னவென்றால், எனக்கு தொடர்ந்தும் பதவியில் இருக்க முடியும், இருந்திருக்கலாம். அதாவது அமெரிக்காவுக்கு நான் விட்டு கொடுத்திருந்தால் தொடர்ந்து எனக்கு பதவியில் இருந்திருக்க முடியும் என்று அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியிருக்கின்றார். வங்காளதேசத்திலே அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கான வழிமுறைகளை நான் வழங்கியிருந்தால் எனக்கு தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருந்திருக்க முடியும், நான் நாட்டை விட்டு ஓடியிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்றும், இந்த சதித்திட்டத்தின் பின்னணி அமெரிக்காவும் இருப்பதாகவும் இந்த ஷெரீக் ஹசீனா அவர்கள், முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷெரீக் ஹசீனா அவர்கள் கூறியிருக்கின்றார். அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் மற்றும் ஒரு செய்தி, த ஐலண்ட் பத்திரிகையிலே சுதர்சனி டிசைட் எகைன்ட் ஸ்ட்ரெயிங் ஃப்ரம் த பொலிட்டிக்கல்ஸ் என்ற பெயரிலே இந்த செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அதாவது சுதர்சனி பெர்னாண்டோ அவர்கள் தீர்மானித்திருப்பதாகவும், அவர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் இந்த செய்தியிலே கூறப்படுகிறது. அது நேற்றைய தினம் முடிவானது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் காரியாலயத்திற்கு சென்று சுதர்சனி பெர்னாண்டோ கம்பா மாவட்டத்திலே முக்கியமான ஒரு மந்திரியாக இருந்தார். அவர் தனது ஆதரவை முழுமையாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்திருந்தார். மற்றும் டெய்லி நியூஸ் பத்திரிகையை நாங்கள் பார்த்தோமானால், டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் லயன் ரூம் ரெசிடென்ஸ் கிராண்டட் ரைட் டு ரெசிடென்ஸ் இன் த வில்லேஜ் என்ற தலைப்பிலே இந்த
செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இதுவும் நாங்கள் லயன் வீடுகளை முற்றாக அகற்றி உங்கள் கிராமத்தில் வாழக்கூடிய வசதிகளை செய்து கொடுப்போம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது முதல் முறையாக ஒரு வழங்கப்பட்ட வாக்குறுதியாகவும் கூறப்படுகிறது. இனி வரும் காலங்களில் இவர் ஜனாதிபதியானால் லயன் வீடுகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது, கிராமத்திலே உங்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுக்கும் வசதி செய்து கொடுப்பதாகவும் இந்த செய்தியிலேயே கூறப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் அடுத்து லங்கா தீப செய்தியை நாங்கள் பார்ப்போம். அடுத்து லங்கா தீப செய்தியிலும் நாங்கள் நாம யோஜனா தினேட்ட திடீர் ரெக்கவல், அதாவது ஜனாதிபதி அபேக்ஷான்ட்ட STF ஆரக்ஷாவ, அதாவது நாங்கள் நாம யோஜனா தினே அந்த தினத்துக்குரியது, அதாவது 15ஆம் தேதி தேர்தல் செயலகத்துக்குரிய முக்கியமாக தேர்தல் செயலகத்துக்கு தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்களுக்கு அதிகபட்சமாக இங்கே பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாகவும், அதுவும் STF போன்று அதிரடி படையினர்களை வைத்து சுற்றிலும் பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாகவும், ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் விசேட பாதுகாப்புகள் வழங்க உள்ளதாகவும், குறிப்பாக அன்றைய தினத்தில் ராஜகிரிய பிரதேசத்திலே இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே அந்த தலைப்புச் செய்தி தான் லங்காதீப பத்திரிகைகளே இன்றைய தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தி இந்த மறுபுறத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. மத்தியாவாரமகே ஆவி கபடாவாக் பந்தனாகார நியமகிகே கெதர பங்கரயக்க, அதாவது மற்றும் ஒரு நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி தான் இன்றைய லங்காதீப செய்தியிலும் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதாவது சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் வீட்டிலே அவர்கள் ஆயுதங்கள் கிடங்கு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆயுதங்கள் ஏராளமான ஆயுதங்கள் ஏராளமான ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பிஸ்தோல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது வெளிநாட்டில் உள்ள ஒரு போதை வஸ்து வியாபாரி ஒருவரின் ஆயுதமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எனவே இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே சிறைச்சாலை அதிகாரியை கைது செய்து விசாரித்து வருவதாகவும் இந்த செய்தியிலேயே குறிப்பிட்டிருக்கிறது. அது நாங்கள் பார்த்தோம், பங்கருக்குள் இருக்கிறது அந்த ஆயுதங்கள் போன்ற செய்தியில் பார்த்தோம். அடுத்து திவாயின பத்திரிகையை நாங்கள் பார்க்கும். கொத்த அசங்காகி ஆவி கபடாவாக் பந்தனாகார நியமிக்காகி நிவசி, அதாவது அதே செய்தி தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பந்தனாகார தொழில் புரியும் ஒரு அதிகாரி ஒருவரின் வீட்டிலே இந்த ஆயுத கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொத்த அசாங்காகே என்று சொல்லப்படுகிறது. கொத்த அசாங்காகே என்றவர் ஒரு பாத்தாளியில் உள்ள ஒரு நபர் இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவருடைய ஆயுதங்களை இவர் பாதுகாத்து வைத்திருந்ததாகவும் இந்த செய்தியிலே கூறப்படுகிறது. அதன் போன்று அதில் உள்ள இங்கே AK-47 மற்றும் ரவைகள் இங்கே பிஸ்தோல்கள் என்பவனை படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆயுதங்கள் பொறுத்து சிறைச்சாலை அதிகாரி ஒருவரையும் கைது செய்து அவரை விசாரித்து வருவதாகவும் இந்த செய்தியிலே கூறப்படுகிறது. இது இன்றைய திவாயின பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் தினமின பத்திரிகையை பார்ப்போம். வத்து கம்கரு வெட்டுப்ப எத்தாஸ் அத்சி யக்கரண அவசான் தீரனே அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்குரிய 1700 ரூபாய் சம்பளம் வழங்கக்கூடிய தீர்மானம் கடைசி தீர்மானம் என்று எடுப்பதாகவும் இந்த பத்திரிகையிலே கூறப்படுகிறது. நவ நீதி வெட்டுப் வெடிக்கரணவா, அதாவது புதிய சட்டங்களை கொண்டு வந்து சரி இந்த சம்பளத்தை நாங்கள் வழங்குவோம் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள். இந்த வாக்குறுதிகளை நாங்கள் பார்ப்போம், எவ்வாறு நிறைவேறப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்க அனைவரும் தோட்ட தொழிலாளர்கள் ஆவலோடு இருக்கின்றார்கள். 1700 ரூபாய் அவர்களுடைய சம்பளம் தீர்மானிக்கப்படும் என்றும் தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு நிச்சயமாக இதை நான் வழங்குவேன் என்றும் தீர்ப்பளித்து சொல்லியிருக்கின்றார். இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம், கண்டியில் நடந்த ஒரு மக்கள் பேரவையிலே இவ்வாறு கூறியிருக்கின்றார் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்கள். புதிய திட்டங்களை வகுத்தாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மற்றும் ஒரு செய்தி மற்றும் அதே பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விமலவீர மற்றும் விஜயமுனி அதுகளோடு வடிவேல் அசங்க ஜனபதிட்ட சாய தெனி,
அதாவது நாங்கள் இந்த செய்தியை பார்த்தோமானால் விஜய் வீர அவர்களும் மற்றும் வடிவேல் சுரேஷ் அவர்களும் ஜனாதிபதி அசங்க மற்றும் விமல வீர ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்கப் போவதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தினமின பத்திரிகையிலே முக்கியமான செய்தியாக இங்கே அவர்களுடைய புகைப்படத்துடன் பிரசுரமாக இருக்கிறது. இந்த செய்தியோடு இன்றைய நாளேடுகளில் இன்று செய்தி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.